அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். உலகத்தில் சனி ஆதிபத்தியம் உடைய ஒரு அமைப்புடைய நட்சத்திரங்கள், சனி தோஷமுடைய நட்சத்திரங்கள்லாம் வச்சுக்கிடுங்களேன். சனி தோஷமுடைய நட்சத்திரங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சனி தோஷமுடைய சுவாதி அவிட்டம் புனர்பூச நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும், நீங்களே அந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த இறப்பு தோஷம், ஊன தோஷம், இறப்பை சிறு வயதில் சந்திப்பது அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயமும் கண்டிப்பா நடக்கும். இதற்காக எல்லா மனிதரும் என்ன சொல்றாங்கன்னா சனீஸ்வர பகவானை தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்ப இந்த தோஷங்களை நம்ம எப்படி போக்கிக் கொள்வது? ரெண்டாவது சில ஆதிபத்தியம் உடைய இடத்துல தொழில் ஓட மாட்டேங்குது, அப்படியே லாக்கா. இன்னைக்கு எதுக்குன்னு காரணம் எல்லாம் தெரியாது. எல்லாமே நடக்கின்ற வேலைகள் கரெக்டாக நடந்துட்டு இருக்கும். அந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் ஆனால் என்ன சொன்னா தொழில் ஓடாது. மக்கள் விரும்பி வரமாட்டாங்க. இந்த சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும், சனியோடைய தோஷமுடைய நட்சத்திரங்களில் கிரகங்கள் உட்கார்ந்து அது தனஸ்தானாதிபதி உட்கார்ந்து பணலாக்காயிரும். ஒரு ஏழுக்குடையவன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொல்லலாம்னா, சனியோடைய நட்சத்திரத்துல இருந்தா, சனி தோஷமுடைய நட்சத்திரத்துல இருந்தா என்ன செய்ய, அங்க ஒரு மரணம் நிகழ்கின்ற வரை அந்த பெண்ணோ ஆணோ பெருத்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இது கர்மா. அது யாராக இருந்தாலும் சட்டம். அதாவது 7 10 4 இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. லக்னாதிபதி, லக்கணம் 4 7 10 சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது. இன்னைக்கும் பெரிய என்ன சொன்னா வில்லங்கமான ஒரு வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல தீர்வெல்லாம் பண்ணுவதற்கு என்ன தேர்வு பண்ணாலும் என்ன சொன்னா, சனீஸ்வரனை மட்டும் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இதற்கு ஏதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு தீர்வு உண்டா? அதற்குண்டான வழிபாட்டு ஸ்தலங்கள் உண்டா? வழிபாட்டு ஸ்தலங்கள் உண்டா அப்படின்னா, வழிபாட்டு ஸ்தலங்கள் உண்டு. திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த சனீஸ்வரருக்கு பேர் பொங்கு சனீஸ்வரர். அங்க அவர் இருக்கின்ற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய குருவாகிய காலபைரவரும் அவரும் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கோம். நேருக்கு நேர் பார்க்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. தஞ்சாவூர்ல இருந்து பக்கத்துல நினைக்கிறேன், நாகப்பட்டினத்துல இருந்து பக்கத்துல நினைக்கிறேன். நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன சொன்னான்னா, இழந்த சொத்தை மீட்டுவதற்கு உண்டான ஆதிபத்தியம் இதுல கிடைக்கும். இழந்த சொத்தை மீட்டுவதற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பா கிடைக்கும். நான் சொத்தை இழந்துட்டேன் அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியாக 8 முறை என்ன சொன்னான்னா திருக்கொள்ளிக்காடு, அந்த திருக்கொள்ளிக்காடு அந்த சனீஸ்வரனை போய் நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னோம். ஒரு சொத்து நம்மளை ஏமாத்தி பிடிங்கிட்டாங்க, இல்லது நம்மளுடைய பொருளாதாரத்தை என்ன ஏமாத்தி பிடிங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா திருக்கொள்ளிக்காடு போங்க. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுய தொழில் வச்சிருக்கிற அனைவருமே, சுய தொழில் வச்சிருக்கீங்களா, அப்ப அங்க சனி சம்பந்தப்படுறாரு. சுய தொழில் வைப்பது என்பது சனி. அப்ப அந்த சுய தொழிலை என்ன சொன்னா மேன்மைப்படுத்த வேண்டும், 10 பேருக்கு சம்பளம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பா திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்துருங்க. 3 மாசத்துக்கு ஒருக்க கண்டிப்பா போகணும். அப்ப 3 மாசத்துக்கு ஒருக்க என்ன சொல்றான்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை முத நாள் நைட்டு போய் தங்குங்க. ஏன்னா பக்கத்துல தான், அதுல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர், மெயினான சிட்டில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான் சொல்றாங்க. கண்டிப்பாக நீங்க அங்க போய் தங்கி மறுநாள் காலையில போய் ஐயாவை பொங்கு சனீஸ்வரரை நீங்கள் பார்த்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக தொழில் சிறப்பாக ஓடும். கொஞ்சம் தூரமான இடம் தான், எங்க ஏரியாவில இருந்து கொஞ்சம் தூரமான இடம் தான். அப்ப எங்க ஏரியாவில இருந்து தூரமான இடம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்துல இருக்கலாம். எங்க வீடியோவும் நிறைய பேர் எல்லாரும்
பார்க்குறீங்க, அதுல எல்லாம் எந்த பிரச்சனை கிடையாது, சந்தோஷம். அப்ப இந்த திருக்கொள்ளிக்காடு என்பது பொங்கு சனீஸ்வரன், பேரே பொங்கு சனீஸ்வரன் தான், தன்னுடைய குருவுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் அவரை எந்த ஒரு மனிதன் ஆத்மார்த்தமாக போய் தன்னுடைய ஜாதகத்தில் சனி இருக்கின்ற நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மங்களை குறைத்து தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற இடர்பாடுகளை நீக்கி, கஷ்டத்தை நீக்கி, சஞ்சலங்களை நீக்குவதற்கு ஒரு வல்லமையான தெய்வம் தான் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. 1 என்பது நாம், 4 என்பது குடும்பம், தாய், 7 என்பது மனைவி, 10 என்பது தொழில். இது ஒரு மனிதனால் உருவாக்கி கொள்ளக்கூடியது. நம்மை தாடியோடு இருந்தாலும் நம்ம தான், தாடி எடுத்து அழகா இருந்தாலும் லக்கணம் தான். 4ஆம் இடத்துல குடிசை வீடு போட்டிருந்தாலும் நீங்க தான், கோபுரமா கட்டினாலும் நீங்க தான். கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முடிக்கலாம், கல்யாணம் முடிக்க கூடாது நான் பிரம்மச்சாரியா இருப்பேன்னா அது உங்களுடைய இஷ்டம் தான். தொழில் பார்ப்பேன் அல்லது பார்க்க மாட்டேன், இது பூரா நம்மால் நிர்ணயிக்கப்படுகிறது, நம்மால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்ப இந்த நம்மால் நிர்ணயிக்கப்படுகின்ற இந்த கிரகங்கள் 1, 4, 7, 10 இந்த கிரகங்கள் சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்துல உட்காரக்கூடாது. ஆக சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமே உட்காரக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. உங்களுடைய லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 கூடியவர்கள் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலோ, உங்களுடைய 1, 4, 7, 10 கூடிய கிரகங்களை சனீஸ்வரன் பார்த்தாலோ நீங்கள் பெரிய பாதரமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதுதான் இருக்கிற முக்கியமான பாயிண்ட். மற்ற கிரகங்களை பத்தி நம்ம 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11 பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க நமக்கு முக்கியத்துவம் என்பது 1, 4, 7, 10. இந்த 1, 4, 7, 10 கூடிய கிரகங்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் பெரிய பெரிய ஒரு வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போய்விடும். அது உண்மையாவே சொல்லலாம், உத்தரவாதமாவே சொல்லலாம். அதே சமயத்தில் 1, 4, 7, 10 கூடையவரை சனீஸ்வரன் பார்க்க கூடாது. பார்த்தால் இவர்கள் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு நிம்மதியில லக்கணாதிபதி போய் சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து நிம்மதி இருக்காது. 4 கூடையவன் சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. 7 கூடையவன் சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நிம்மதி இருக்காது, போராட்டம். 10 கூடையவன் சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய போராட்டங்களும் தொழிலில் வீழ்ச்சிகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? இதற்கு தீர்வு என்பது ஒண்ணுமே கிடையாது, திருக்கொள்ளிக்காடு தான். ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றேன்னா, இதுல நிறைய மைண்டூட்டா பார்த்து ஒரு வீடியோ போடணும். நம்ம போடணும்னா மற்றவர்கள் இதை இப்போதைக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா உற்று நோக்கி இதுல என்ன கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கறது எல்லாம் தெளிவாக படித்து ஓரளவு அறிவு சார்ந்த ஜீவிகள் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல இந்த மாதிரி ஒரு அமைப்பு உடைய ஜாதகங்கள் தயவு செய்து போங்க. மாசம் நீங்க போய் என்ன சொன்னா, திருவண்ணாமலையை கிரிவலம் சுற்றுவதை விட எம்பெருமான் சிவபெருமானை சுத்துவதை விட என்னை பொறுத்தல் என்ன சொல்றாங்கன்னா, சிவன் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வாங்கியது சனீஸ்வர பகவான் தான். அப்ப எவ்வளவு வலிமையான நபராக இருக்கணும். அந்த நபரை தொழில் ஓடணும், தொழில பிரச்சனை வரக்கூடாது, இந்த மாதிரி நம்மளுடைய கிரக நிலைகள் ஏடகூடமாக இந்த மாதிரி கேந்திரஸ்தானாதிபதிகள் சனியால் பார்க்கப்பட்டோ சனியோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டால் ஃபிளாப் ஆஃப் வீகம் பெரிய கஷ்டம்தான். அதுல அந்த மாற்று கருத்தே கிடையாது. அப்ப திருக்கொள்ளிக்காடு நீங்கள் போய் வருவது, என்ன சொன்ன கோயில் பக்கத்துல கூட என்ன துண்டை விரிச்சிட்டு படுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவை எந்த உலகத்திலையும் கோயில் வாசல்ல போய் துண்டை விரிச்சு படுங்க,
கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அந்த கர்மா அந்த இடத்திலிருந்து ஈர்க்கப்பட்டு விடும், எடுக்கப்பட்டு விடும். ஏன்னா அங்க இருக்கிற வைப்ரேஷன் உங்களுடைய நெகட்டிவான தன்மைகளை வந்து என்ன சொன்னா இழுத்து விடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நான் சொல்லல, ஏன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்க்கப்பட்ட ஒன்று. அனுபவபூர்வமாக பார்க்கப்பட்ட அனுபவத்தில் வந்து எத்தனை மனிதர்கள் இந்த மாதிரி இழிநிலையில் கஷ்டப்பட்டு இது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நாம் என்ன செய்யணும், எப்பயுமே லக்னாதிபதி சனியோடைய நட்சத்திரத்துல உட்காரக்கூடாது, 4 குடையவன் சனியோடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது, 7 குடையவன் சனியோடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது, 10 குடையவன் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்காரக்கூடாது. அவர் சுயசாரமாக இருந்தாலும் உட்காரக்கூடாது. அவருக்கு உங்களுக்கு கேந்திரமாக வந்து விடுகிறார். அப்ப கேந்திரமாக வந்து விட்ட காரணத்தினால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் திருக்கொள்ளிக்காட்டை பிடித்து விடுங்கள். எம்பெருமான் சனீஸ்வரனுடைய அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவர் பொங்கு சனீஸ்வரர், அவர் பொங்கு கொடுத்துதான் ஆகணும். அவர் மாற்றமெல்லாம் பண்ண முடியாது. அதனால அவருடைய ஆதிபத்தியத்தை நீங்கள் பணிந்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிட்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.